உங்கள் நெய்வேலி தினம் அவேர்னஸ் பேசுகிறேன். இது என்னன்னு பாருங்களா, காட்டு யானை அரிசி திருவாரூரில் AMZ மார்ட்டில் வந்து நான் வாங்கி நம்ம கஞ்சி ப்ராடக்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து நாட்டு ரக அரிசியில் இது வரைக்கும் சத்துமாவு கஞ்சி ரெடி பண்ணி யாருமே சாப்பிட்டது இல்லைன்னு சொன்னாங்க. நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஃபஸ்ட் டைம் ஒரு 22 kg பண்ணேன். திரும்பி நெக்ஸ்ட் டைம் ஒரு 22 kg பண்ணேன். இப்போ இந்த வாட்டி வந்து 40 கிலோ பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், காட்டு யானை 10 கிலோ வாங்கிட்டேன். அப்புறம் சூரக்குருவை அடுத்தது பாருங்கள், கருப்பு கவுனி, தங்கச்சம்பா அரிசி 1 கிலோ, மாப்பிள்ளை சம்பா அரிசி 2 கிலோ, கருத்தக்கார் அரிசி, காளான் நமக், 60ஆம் குருவை, மாப்பிள்ளை சம்பா, தங்கச்சம்பா. இப்போ இந்த அரிசியெல்லாம் எதுக்கு காட்டுறேன் அப்படின்னாக்கா, என்ன பண்ண போகிறேன்னு தான் அதாவது கஞ்சி பவுடர் ரெடி பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அரிசியை பற்றி கொஞ்சம் சொல்லணும். அப்போ தான் இந்த அரிசியை பற்றி மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம என்னென்னமோ 70 ரூபா 60 ரூபா 50 ரூபா போட்டு நம்ம அரிசி ஈஸியாக கிடைக்குதுன்னு நம்ம வாங்கிக்கிறோம். இதெல்லாம் வந்து 150 ரூபா 200 ரூபா அந்த ரேஞ்சு வருது ஒரு கிலோவே. அதனால் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ ரூபா கொடுத்து நாங்கள் எங்கே அரிசி வாங்கி சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களால் 1 கிலோ 2 கிலோ வாங்கி சாப்பிட்லான்னு பரவாயில்ல. எல்லாத்துலேயும் ஒரு கிலோ வாங்கி சத்துக்காகவாது கஞ்சியாக பண்ணிக்கலாம், உப்புமா பண்ணலாம், பொங்கல் பண்ணலாம், பாயாசம் வச்சுக்கலாம், அப்புறம் வந்து நம்ம புட்டு செய்யலாம், கொழுக்கட்டை பண்ணலாம். இதெல்லாம் ஒரு வெரைட்டி நம்ம பண்ண தான் போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். இப்போ வந்து நான் இந்த காட்டு யானம், இந்த அரிசி பாருங்கள், இந்த காட்டு யானம் அரிசி வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இந்த காட்டு யானம் அரிசி என்ன பண்ணுதுன்னாக்கா, முழுக்க உடம்புல வந்து செரிமான சக்தி ஒரு ஊட்டக்கூடியது. நம்ம இன்சுலின் சுரப்பி நல்லா சுரக்கும். புற்றுநோயிலேருந்து நம்மளை காப்பாற்றுதுங்க, புற்றுநோயிலேருந்து காப்பாற்றுது. அப்புறம் மலச்சிக்கல் பிரச்சனை, இப்போ நிறைய பேருக்குங்க மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது. பரோட்டா, பீஸா, பர்கர் அது இதுன்னு வெளியில் போய் சாப்பிட்டுட்டு மறுநாள் காலைல டைஜஷன் ப்ராப்ளம் வந்து ஃப்ரீயாக மோஷன் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த ஃப்ரீ மோஷனுக்காகவே ஒரு 4 வகையான அரிசி இருக்குது. நம்ம அந்த மெயின் அரிசியை நான் இப்போ காட்ட போகிறேன் பாருங்கள். இதில் அது ரொம்ப முக்கியமானது கருத்தக்கார் அரிசி. இந்த இருக்கு பாருங்கள். இந்த கருத்தக்கார் அரிசி என்ன பண்ணு தெரியுங்களா, இங்கே பாருங்கள், அந்த அரிசி எடுத்து காட்டுறேன். இதுதாங்க அந்த கருத்தக்கார் அரிசி. கருப்பு கலரில் இருக்குது. தண்ணியை வந்து நல்லா வந்து ஊற வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி கஞ்சிக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குது. பால் கூட நல்ல ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறினாலே போதும். சாதம் வடிக்கலாம், பொங்கல் பண்ணலாம், எல்லா அரிசிலையுமே சாதம் வடிக்கலாம், பொங்கல் பண்ணலாம், உப்புமா பண்ணலாம், புட்டு பண்ணலாம். இது எல்லாமே ஒரே மெத்தட் தான். பட் அரிசியோட பேர் மட்டும் வேறு, சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிற விகிதங்கள் வேறு. இப்போ பாருங்கள், இந்த கருத்தக்கார அரிசியை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. மூளை வியாதியை சரி பண்ணுதுங்க. நிறைய பேருக்கு மூலம் இருக்கிற பிரச்சனையை சொல்ல மாட்டாங்க, அசிங்கப்பட்டுக்கிட்டு சொல்லவே மாட்டாங்க. ஒரு சிலருக்கு கூச்சமாக இருக்கும். இது வந்து பிளட்டு வரும் மூலம் இருந்தாக்கா மோஷன் போக்கில். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா, மோஷன் போக்கில் சளியாக வர ஆரம்பிச்சிடும். அவங்களாவே இருக்க முடியாது. வெளியூருக்கெலாம் பிரயாணம் போகிறதுக்கு ரொம்ப தவிப்பாங்க, எங்கேயா போகணும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இந்த கருத்தக்கார அரிசியை வந்து அவங்க கஞ்சி பவுடராவோ, சாதமாவோ, உப்புமாவோ, இல்லை வேறு ஏதாவது கொழுக்கட்டை இந்த மாதிரி ஏதாவது தினமும் இதோ ஒரு கைப்பிடி, இங்கே பார்த்துக்கோங்க, இவ்வளோ சேர்த்துக்கிட்டால் போதுங்க. இந்த கைப்பிடி எவ்வளோங்க வந்துடும்? இந்த ஒரு கைப்பிடி உணவு மூலன்ற வியாதியை அடியோடு அழிக்குது. நம்ம எவ்வளோ இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்ருப்போம், நிறைய நாட்டு வைத்தியம் பார்த்துருப்போம், கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வேணாங்க. நான் அனுபவ ரீதியாக நிறைய பேருக்கு கொடுத்து பார்த்துட்டு தான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு தினமும் உங்கள் வயிற்றுக்குள்ளே இந்த கருத்தக்கார அரிசி போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அறவே கேரண்டி பண்ணி சொல்கிறேங்க, அறவே மூலவியாதி விடுபட்டுருங்க. அடுத்து இங்கே பாருங்கள், காளான் நமக்கு. இது என்ன காளான் நமக்கு? இந்த அரிசி பாருங்கள், நிறைய வீட்டில் ஒரு சில குழந்தைங்க ரொம்ப நல்ல திறமையாக இருக்கும், நல்ல புத்திசாலியாக இருக்கும், பெரிய லெவலில் வந்து ஆசிரியராகவோ, கலெக்டராகவோ, இன்ஜினியராகவோ ஒரு சிலர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி தான் இவங்களாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டேலண்ட்டாக இருக்கணும், இன்னும் டேலண்ட் ஆகணுன்றதுக்காக இந்த காளான் நமக்கு அரிசியை வந்து கஞ்சி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா மூளை திறன் வெகு வேகமாக செயல்படும், நரம்பு மண்டலம் சுத்தமாக இருக்கும், ரத்த சுத்தமாகும், சிறுநீர் பிரச்சனைகள் சரியாகும்.
இப்படி நிறைய ப்ராப்ளத்தை வந்து இந்த காளான் நாமக்கு அரிசி வந்து சரி பண்ணி கொடுக்குது. அடுத்தது பாருங்கள் வேறு லெவல் 60ஆம் குருவை. இங்கே பாருங்கள் இந்த 60ஆம் குருவை. எல்லா அரிசியும் ஒரே மாதிரி தாங்க தெரியும். பாருங்க நான் அந்த மூட்டைக்குள்ளேருந்து தான் எடுக்கிறேன். இந்த 60ஆம் குருவை அரிசியை இந்த மூட்டைக்குள்ளேருந்து தான் எடுக்கிறேன். ஒரே மாதிரி தான் பார்க்குறதுக்கு தெரியும், ஆனால் ஒன்று ஒன்று ஒரு ஒரு குணத்தை சேர்ந்தது. இந்த 60ஆம் குருவை அரிசி வந்துங்க எலும்பில் இருக்கிற வலி, எலும்பு தேய்மானவங்க, மூட்டு பிரச்சனை வந்தவங்க, எலும்பு முறிஞ்சி ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு அலைஞ்சிட்ருக்கோங்க, யார் வேணாலும் இந்த 60ஆம் குருவில் கஞ்சியோ புட்டோ ஏதோ பண்ணி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இட்லி தோசை மாவும் செஞ்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். இதில் அவல் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவல் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஹெல்த்தியாக இருப்பீங்க. அடுத்து பாருங்கள் கருப்பு கவுனி புழுங்கல் பாருங்கள், ஒரே மாதிரி தான் இருக்கும். மாடல் மாடலாக கண்ணுக்கு தெரியுதுன்னு நினச்சோம் நான். ஒரு சில அரிசி தான் வெள்ளை கலரில் தெரியும். மீதி 3/4 வகையான அரிசி வந்து கருப்பு கலர்லேயும் சிவப்பு கலர்லேயுமே தான் வந்து விளைஞ்சிருக்கு. இந்த அரிசி வந்து புற்றுநோய் வராமல் தடுக்கும். உலகத்திலே எல்லா அரிசியோட ரொம்ப 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 சிறந்த அரிசி, சிறப்பான அரிசி, சத்தான அரிசி, நோய் இல்லாமல் வாழறது, புற்றுநோயை தடுக்கிறது, இன்சுலின் சுரப்பியை வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து உருவாக்கக்கூடியது. என்னடா எல்லாத்துக்கும் இன்சுலின் சுரப்பின்றாங்க, சுகரை குறைக்கின்றாங்க. ஆமாங்க, சுகரெல்லாம் இந்த அரிசி தான் குறைக்கும். நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அந்த 70-50 அரிசி குறைக்கவே குறைக்காது, ஜென்மத்தில் குறைக்காது. ஏன்னா அந்த அரிசி வந்து மருந்து போட்டு 3 மாதத்தில் 6 மாதத்தில் விளைவிக்கிறாங்க. இந்த அரிசியெல்லாம் 12 மாதம் 18 மாதம் 16 மாதம் விளைவிக்கிறாங்க. அப்போ அவ்வளோ நாள் நிலத்தில் ஊறும்போது மருந்தே இல்லாமல் விளைஞ்சி வெளியில் வரும்போது அவ்வளோ சத்தான அரிசியாக இருக்குது. நம்பர் 1 அரிசி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்த கருப்பு கவுனி தாங்க. சிவப்பு கவுனி விளைவிக்கவே இடம் இல்லைன்றாங்க, மண் இல்லையா. விசாரிக்கும் போது அரிசியை பற்றி கேட்கும்போது சிவப்பு கவுனி இருக்காங்கன்னு கேட்டால் சிவப்பு கவுனி இல்லை மேடம் கிடைக்க மாட்டுது அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்துக்கோங்க, அந்த சிவப்பு கவுனி அதோட சத்தாக இருக்க மாட்டேங்குது, அந்த அரிசியை கிடைக்கல. இது பாருங்க மாப்பிள்ளை சம்பாவாம். இந்த பாருங்க மாப்பிள்ளை சம்பா. இந்த அரிசி வந்துங்க எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சிரிக்கிறேன் கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இந்த அரிசியை வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளைக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களாம், உடம்பு ஸ்ட்ரென்த்தியாக இருக்கிறதுக்கும். அவங்க வந்து ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு வந்து உடனடியாக குழந்தை பிறக்கணும் அப்படி சொல்லி வாரிசு எதிர்பார்ப்பாங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னால ஒரு 6 மாதம் முன்னாடியே மாப்பிள்ளைக்கு மட்டும் தனியாக செஞ்சு கொடுப்பாங்க. அதனால தான் இதுக்கு பேர் மாப்பிள்ளை சம்பா. இந்த ரைஸ் சாப்பிடும்போது அவங்க உடல் ரீதியாக வந்து நல்ல சக்தி பெற்றுவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து உடனடியாக குழந்தை தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அரிசி. இதுலேயுமே அவங்களுக்கு சாப்பாடு கஞ்சி எது வேணாலும் வச்சு கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாங்க. இந்த ஒரு அரிசி தான் சொல்ல முடியாது, இங்கே இருக்கிற அத்தனை அரிசிலையுமே நம்ம இட்லி பண்ணலாம். சம்பா அரிசி பேர் பார்த்திங்களா, தங்க சம்பாவம். அப்படி நம்ம தங்கம் மாதிரி நம்ம உடம்பு வந்து பல் இதயம் எல்லாம் வந்து வலுவாகக்கூடிய ஒரு அரிசி எதுன்னு கேட்டால் அந்த தங்கச்சம்பா அரிசி தான். நம்ம நாட்டு புழுங்கல் அரிசி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. தூய மல்லி அரிசியும் அப்படி தான் இருக்கும், பச்சை புழுங்கலும் இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வடித்தா வேறு லெவலில் இருக்கும். சூரக்குருவை இந்த அரிசி இருக்குது பாருங்கள், வேறு லெவலுங்க. எவ்வளோ பெரிய குண்டாக இருக்கிறவங்களும் இந்த அரிசியை வந்து கஞ்சி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா இழைச்சிருவாங்க, அழகாகிடுவாங்க, க்யூட்டாக இருப்பாங்க. இது பாருங்கள் பாப்பா ஒரு அரிசி எடுத்துகிட்டு வந்திருக்கான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கைக்குத்தல் அரிசி. இந்த கைக்குத்தல் அரிசி வந்து சாதம் பண்ணோம் அப்படின்னாக்கா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. உண்மையிலுமே பிடிச்சவங்க தான் சாப்பிடலாம் மாட்டேங்க. வெந்த உடனே அது என்ன ஆகிடுதுன்னா ஒரு மாதிரி அவல் மாதிரி ஆகிடுது சாதம் வெந்த உடனே. இருந்தாலும் இது சாப்பிடும்போது உடம்புக்கு டைஜஷன் பிரச்சனையை சரி பண்ணுது, சத்தாக இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த காரக்குழம்பு, மீன் குழம்பு, சுட சுட ரசம், நல்லா சுட சுட குழம்பு வச்சு நம்ம சாப்பிடும்போது இந்த கைக்குத்தல் அரிசியில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க. நம்ம சாப்பாட்டு அரிசியெல்லாம் வாங்குறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இந்த கைக்குத்தல் அரிசியை பயன்படுத்தி பாருங்கள், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ இந்த அரிசியை பாருங்கள், இது வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்கிறது இவ்வளோ அரிசி தாங்க கிடச்சிருக்குது. இன்னும் ஒரு சில அரிசியெல்லாம் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன், வந்துடும். இந்த ஒவ்வொரு அரிசியிலையுமே நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணலைங்க. ஆனால் சாதமாக சமைச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டை விட கஞ்சியாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்குது. விலைவாசி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் மொத்தமாக காசு கொடுத்து வாங்கி சாப்பிட முடியாதனால பவுடராக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1 கிலோ பவுட்ரு பண்ணாலே ஒரு குடும்பத்துக்கு 1 மாதத்துக்கு வர அளவுக்கு இந்த சத்துமாவு ப்ராடக்ட்டு நம்ம எல்லா அரிசியுமே திட்டமாக இருக்கும். 1 கிலோ பவுடரே போதும். நம்ம எல்லா அரிசிலையும் நீங்கள் போய்ட்டு 1 கிலோ வாங்கி வச்சாலே போதும், 6 மாதத்துக்கு உங்களுக்கு அந்த பவுட்ரு இருக்கும்.
அந்த அளவுக்கு அந்த பவுடர் நம்ம வந்து ரெடி பண்ணணும். இவ்வளோ தான் விஷயங்க. ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பார்த்துட்டு சத்து மாவு வேணும் அப்படின்னா 1/4 கிலோ வெறும் 100 ரூபா தாங்க. இந்த சத்து மாவோட பவுடர் ரெடி பண்ணி மேக் பண்ணி வந்த உடனே வெறும் 1/4 கிலோ 100 ரூபான்னு தான் கொடுக்குறேன். நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரே மாதத்துலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் நிறைய பேருக்கு இந்த கருப்பு கவுனி புழுங்கல் கஞ்சி கொடுத்தேன். சுகர் சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பாட்டிங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவ்வளோ சுகர் இருந்தவங்க நான் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அடுத்தது இந்த காட்டியானமும் கருத்தக்காரும் வந்து நான் 2 3 பேருக்கு மூல வியாதிகாரங்களுக்கு கொடுத்தேன். ஸோ இதுவுமே சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மை. நம்ம நாட்டில் வந்து விவசாயத்தில் அழிக்கப்பட்ட உண்மைன்னு கூட சொல்லலாம். விவசாயிகளை பற்றி, இந்த உணவு முறைகளை பற்றி காட்டாமலே இந்த உலகம் நம்மளை வந்து ஏமாற்றிட்டுருக்குன்னு சொல்லலாம். நான் இவங்க ஏமாற்றினாங்க அவங்க ஏமாற்றினாங்கன்னு சொல்லலை. பொதுவாகவே நம்மளுக்கு இந்த அரிசி வகைகளை பற்றி தெரியாதனால தான் நம்ம இந்த உணவு வந்து உட்கொள்ளாமல் இருக்கிறோம். ஆனால் இது உணவை நீங்கள் உட்கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இது உடம்புல இருக்க நோயெல்லாம் ஒன்று ஒன்று சரி பண்ணுறதை பார்க்கும்போதே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்னடா இது இந்த சாப்பாடு அரிசியே வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டுருங்க. அது என்றைக்கோ ஒரு நாள் நம்ம ஒரு சமைச்சிக்கலாம், ஒரு பிரியாணி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சாதம் கலத்துக்கு வச்சுக்கலான்ற மாதிரி நம்ம மைண்டு மாறிடும். இந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த சாப்பாடை தூக்கி போட்டலாம். இல்லை அந்த சாப்பாடை சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த சாப்பாடை கஞ்சியை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை மதியானம் ரைஸாக எடுத்துக்கோங்க. இதை காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை வந்து கஞ்சி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 டம்ளர் குடிச்சிங்கனாலே ஒரு ஃபுட்டுக்கான ஒரு வேளை உணவுக்கான இது அதிலே சரியாயிடும். உடம்புக்கு நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்க வானல் ரெடியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானதை நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். அப்புறம் தான் நான் வந்து ரைஸ் மில்லில் கொண்டு போய் கொடுத்து ரெடி பண்ணுவேன். அது ஃபுல் வீடியோ போகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நெய்வேலி தினம் வர்னஸ். தேங்க்யூ.